என் மகனுக்கு 2 பசங்க. எல்லாம் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன். இருப்பினும் இந்த கலை என்ன விடல. கலைத்துறைக்கு போறானேன்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனா மேடை ஏறி ஆடும்போது கை தட்டுறாங்க பாருங்க. அந்த கை தட்டு வரும்பொழுது எல்லாம் மறந்துடும். சுயமான சிந்தனையை சொல்லிவை, சூரியனை கண்ணுக்குள் கிள்ளிவை, மதங்களை கொன்று கொல்லிவை, அதுவரை மந்திரி சபைகளை தள்ளிவை. ஓய், துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாறாதடா. காசு என்னையா காசு? நாளைக்கு செத்தா கூட அரணாக்குடி அடுத்துக்கிட்டு தானையா குழியில போடுறான். அட போங்கய்யா, காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அந்த வசனத்தை பேசிட்டோன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நெகிழ்ந்து கைத்தட்டி ரசிப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ். என்னோட ஊர் ராசிபுரம் பக்கத்தில் வெண்ணந்தூர். நான் கேப்டனுடைய பாடலுக்காக தமிழகம் முழுவதும் நான் ஆடல் பாடல் நிகழ்ச்சி செல்வேன். நான் இந்த துறைக்கு வந்தது எப்படின்னா, என்னோட பேர் இப்போ கணேசன்னா தெரிய மாட்டேங்குது. விஜயகாந்த் கணேஷ்னா தான். விஜயகாந்த் கேப்டனுடைய பேர் சொன்னால் மட்டும்தான் இப்போ அடையாளமே எனக்கு தெரியுது. எல்லாரும் எனக்கு அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படி இருக்க நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன்னா, நான் சிறு வயதிலேயே நாடகங்கள்லாம் பார்ப்பேன், சினிமா நிறைய பார்ப்பேன். சின்ன வயதிலேயே நான் திரைப்படம் பார்க்க போகும்போது 40 காசு டிக்கெட்டு, தரையில் உட்காந்து பார்ப்பேன். அப்போவே எனக்கு சினிமா மேலே ஒரு மோகம். சினிமான்ட்டு ஒரு மேலே ஒரு நல்ல ஒரு நாமளும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிலாம் நினச்சது உண்டு. அப்போது 1981 என்னோட நண்பன் ரவின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர், அவனுக்கும் அப்போ வயசு எனக்கும் அவனுக்கும், அவன் என்னோட 2 வயசு மூத்தவன். அவனும் நானும் நெசவு தொழில் செய்கிறோம். ஒரு வீட்டில் தறி ஓட்டுவோம். அந்த தறி ஓட்டும்போது நான் சினிமாவுக்கு நடிக்கிற போகணும்னு ஒரு ஆசை. அப்படி போகும்போது ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ரயில் ஏறி சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டு நம்ம சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசையில் எல்லாம் இந்த ஸ்டுடியோலாம் போய் பார்க்குறோம். ஸ்டுடியோவில் எங்களை நீ ஊருக்கு போப்பா, நீ ஊருக்கு போங்கிறாங்க. அப்படி எப்படியாச்சும் நம்ம சினிமாவில் நடித்து பெரிய ஆளாக ஆயிடணும் அப்படின்னு நினச்சது உண்டு. அப்போது எங்களால் முடியல, திரும்ப ஊருக்கே வந்துட்டோம். அந்த மோகம் என்னை விடலை, சினிமா மோகம் என்னை விடவே இல்லை. அப்போது நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்னோடய இளைஞர்கள்லாம் சேர்ந்து நாடகம் போடுவோம். அந்த நாடகம் சமூக நாடகம். அந்த நாடகத்தில் நான் நடித்தேன். 86 நடித்தேன். அதுக்கப்புறமா நாடகத்தில் டைரக்ஷன் பண்ணேன். என்னோடய நண்பர்களை வச்சு டைரக்ஷன் பண்ணி நாடகம் நடத்தினேன். இப்படி இந்த நாடகத்துறையில் போகும்போது ஒரு சில வருஷங்கள் 1990 எங்களால் அந்த வருஷம் நாடகம் போட முடியல. அப்படி இருக்கும்போது எங்களுடைய நண்பர் ராஜமாணிக்கம், பிரபு ஈஸ்வரன், என்னோட தம்பி, அருமை தம்பி துரைசாமி, இப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய ரவிச்சந்திரன், சேலத்தார்னு சொல்லுவாங்க, ரவிச்சந்திரன், சம்பு நாயக்கர் வீட்ட நண்பர் ராஜா, இப்படி நிறைய என்னோட நண்பர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். 1990 ராஜமாணிக்கம் ராஜநடை விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு ஒரு மன்றம் கேப்டனுக்காக ஆரம்பித்து, அந்த மன்றத்தில் வானவல் இலசி நாடக மன்றமும் இணைந்து வழங்கணும் அபிநயா நிகழ்ச்சி கொண்டு மதுரையிலேருந்து போட்டோம். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னோட ஈஸ்வரன், ராஜமாணிக்கம் தம்பி அண்ணனை பிரபு கெட்டப்புக்கு நாங்கள் மதுரைக்கு அனுப்பிட்டோம் அபிநயாவில். அப்படி போகிற போது அவர் அங்கே ஒரு 10 வருஷம் அபிநயாவிலேயே பிரபு கெட்டப்பு ஆடிக்கிட்டு இருந்தார். தமிழ்நாடு மூலம் ஆடுவார். பிரபு ஒரிஜினாலிட்டியாக இருப்பார். அப்போ நான் நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற போது நாங்களே ஒரு குரூப் ஆரம்பித்தோம். அபிநய பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து நாங்கள் ஆட்டையாம்பட்டியில் ஸ்கூல் வச்சு எல்லாம் நடத்தி என் நண்பர்களோடு சேர்ந்து நிகழ்ச்சிக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ தான் செந்தூர பாண்டி, என்ன சமைச்சான் படம்லாம் வந்துச்சு. என்ன சமைச்சான்ல ராசிதான் கை ராசிதான் பாடலுக்காக நான் அப்போ முதல்ல மேடை ஏறினேன். செந்தூர பாண்டி பாடலுக்கு ஆடினேன்.
அப்போ வந்து அப்படி இப்படியே அப்படி அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் என்னோட தொழில் வந்து தறி நெசவு தொழில், அதையும் பார்த்துக்கிட்டு நெசவு தொழிலும் செஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சிகள் நடத்த போய்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு. என்னோட மகன் வந்து கவர்மெண்ட்ல வேலையில் பார்க்குறாரு. என்னோட பொண்ணுக்கு மகனுக்கு 2 பேர்த்துக்கும் திருமணம் செஞ்சுட்டேன். எனக்கு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். என் மகனுக்கு 2 பசங்க. ஆமாம், எல்லாம் பேரன் பேத்திலாம் எடுத்துட்டேன். இருப்பினும் இந்த கலை என்னை விடலை, அந்த ஆர்வம் எனக்கு விடலை. இன்னமும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாம்பே, இப்போ சமீபத்தில் மலேசியா போயிட்டு வந்தேன். இப்படி எல்லா ஊர் பக்கமும் நிகழ்ச்சிகளுக்கு போவேன். ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அப்புறம் என்னோட பேனர் வந்து டான்ஸ் ஆப் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேனருக்கு ஒன்று வச்சுருக்கேன். அந்த பேனருக்கும் நிகழ்ச்சிகள் தருவாங்க. தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன். இப்படி என்னோட கலைப்பயணம் போய்கிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. அப்படி இந்த கலைப்பயணத்தில் வந்து எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க. எல்லாரும் என்னோட சேர்ந்து வருவாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து, அந்த சங்கத்தில் நான் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கோயம்புத்தூரில் ரஜினி பாபு அவர்கள் தலைவராக இருக்கார். நம்முடைய ஈரோடு கமல் கதிர் அவர்கள் பொருளாளராக இருக்கார். சென்னையில் எம்ஜிஆர் குமரேசன் அவர்கள் செயலாளராக இருக்கார். என்னுடைய அன்பு தம்பி விஜயகாந்த் அழகுராஜா அவர்கள் வந்து துணை செயலாளராக இருக்கார். என்னுடைய அன்பு மச்சான் எம்ஜிஆர் வெங்கடேஷ் அவர்கள் செயலாளராக இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் அன்பு நண்பர் வந்து ஸ்டாலின் சையத் அவர்கள் இணைத் தலைவர், நான் துணைத் தலைவர். இப்படி அந்த சங்கத்தை வழிநடத்திக்கிட்டு இப்போது நாங்களும் சில பேர்த்துக்கு ஒரு நல்லது செஞ்சிட்டு இருக்கிறோம். இது வந்து கேப்டன் வழியில் வந்தது. கேப்டன் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு எல்லா மக்களுக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய சங்கத்தில் எல்லா நடிகர்களும் இருக்கோம். யாருக்காவது ஒரு கை கால் அடிபட்டாலோ எதோ ஒன்றாலும் அவங்களுக்கு ஒரு நிதி கொடுத்து இந்த சங்கத்தின் மூலமாகவும் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி நான் சின்ன வயசுலேருந்து இந்த கலையின் மேலே இருந்த ஆர்வம் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோட சின்ன வயசுலேருந்து அந்த வேகம் இருந்ததுனால தான் இன்னை வரைக்கும் இது பயணிக்குது. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் 2 பேர், எங்கள் பசங்க. எங்கள் அண்ணார் பொம்மடியில் இருக்கார், நான் வெண்ணந்தூரில் இருக்கேன். இப்போது என்னோட கலைப்பயணம் போய்கிட்டே இருக்குது. இதுதான் என்னுடைய கதை. நான் இனியும் என்னுடைய உயிருள்ள வரை இந்த கலைப்பயணத்தை தொடருவேன். நான் தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களையும் கலை நிகழ்ச்சி போயிட்டுருக்கேன். நான் கலை நிகழ்ச்சிக்கு போகும்போது சில நேரங்களில் டூலரில் வருவோம் நைட்டில். அது வரும்போது நான் ஒரு நாள் வந்து நல்ல டூலர் வரும்போது தூங்கிட்டேன். ஒரு புளியா மரத்தில் அடித்து கீழே விழுந்துட்டேன் டூலர். அப்படி தூங்கிட்டேன் நான். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் போகும்போது சில ஊர்களில் வந்து காசு கொடுக்க லேட் பண்ணுவாங்க. சில பேர் போய் தூங்கிடுவாங்க. அதெல்லாம் அந்த துறையில் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் என்னோட நிகழ்ச்சியில் என்னை பாராட்டி எனக்கு வந்து நிறைய மக்கள் கொடுப்பாங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்க்குறவங்க வயதானவர்களாகட்டும், சின்னவங்களாகட்டும், என்ன நீங்கள் கேப்டன் மாதிரியே இருக்கீங்க, அவரு தானா அப்படின்லாம் சில ஊரில் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேம்மா, இந்த மாதிரி நான் டூப்பு கலை நிகழ்ச்சியில் ஆட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏப்பா அப்படியே இருக்கிறியாப்பா, அப்படியே ஆடுறியாப்பா அப்படின்லாம் பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு தான் என்னை இந்த கலைத்துறையில் இவ்வளோ வருஷம் என்னை நீடிக்க வச்சுருக்கு. இந்த கலைத்துறைக்கு நான் வந்து 1986 வந்தேன். இன்றைய வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 37 வருடங்கள் 37 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்கிறேன். வந்து ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கலைத்துறைக்கு போகிறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இன்னமும் நம்ம ஊரில் வெண்ணந்தூருங்கிற ஊரில் இன்னமும் டான்ஸுக்கு போகிறாரு அப்படின்னு சில பேர் எனக்கு பின்னாடியும் பேசுவாங்க, இன்னமும் ஆட போயிட்டுருக்கான்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குற போது. ஆனால் மேடை ஏறி ஆடும்போது கை தட்டுறாங்க பாருங்கள், அந்த கைத்தட்டு வரும்பொழுது எல்லாம் மறந்துடும். நான் மேடை ஏறிட்டேன்னா ராஜபாட்டு ரங்கத்துறையில் சிவாஜி அவர்கள் சொல்லுவாருங்க, நான் வந்து மேடை ஏறிட்டேன்னா
நான் தான் ராஜான்னு சொல்லுவார். அது மாதிரி எனக்கு நல்ல மேடை ஏறிட்டுன்னா அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் நிகழ்ச்சிக்கு போனால் அது ஒரு அமௌண்ட்டு பேசி தான் போவோம். வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏதோ மாதத்துக்கு ஒரு 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி வருது. அப்படியே வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச விஜயகாந்துடைய டயலாக் நிறையா இருக்கு. சுயமான சிந்தனையை சொல்லிவை, சூரியனை கண்ணுக்குள் கிள்ளிவை, மதங்களை கொன்று கொல்லிவை, அதுவரை மந்திரி சபைகளை தள்ளிவை அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனால் தவசில சொல்லுவார், ஓய் துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாறாதுடா. அப்புறம் மேடையில் வந்து பேசுவேன் மைக்கில். அப்போ வந்து பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, அன்பு கொண்ட தாய்மார்களே அப்படின்னோடனே கேப்டன் மேலே அவ்வளோ பற்று மக்கள் எல்லாம் கைத்தட்டி விசிலடி ரொம்ப ரசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மேடையில் காசு என்னையா காசு, நாளைக்கு செத்தா கூட அருணாக்குடி அடுத்துக்கிட்டு தானையா குழியில போடுறான், அட போங்கய்யா காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு கேப்டன் சொல்லுவார். அந்த வசனத்தை பேசிட்டோன்னா கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப நெகிழ்ந்து கைத்தட்டி ரசிப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். கேப்டனை வந்து நான் நினைவு கூர்ந்து நான் இந்த புகழஞ்சலி அவருக்கு காணிக்கை ஆக்குகிறேன். வீர வணக்கத்தை கேப்டனுக்காக செலுத்துகிறேன். இந்த விஜயகாந்த் கணேசன் கேப்டனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம்.